Mr. Nagireddy. దైవతిరు బి నాగిరెడ్డి గారు, பெரியய்யா திரு நாகிரெட்டி ஐயா, நாகிரெட்டி ஐயா. இந்த ஹாஸ்பிட்டல் இருக்குதுன்னா இட் இஸ் ஆல் டியூ டு ஸ்ரீ பி நாகிரெட்டி அவர்கள். அவங்க ஃபாதர் ஒரு டைமில் ஹி வாஸ் அட்மிட்டட் இன் ஜெனரல் ஹாஸ்பிட்டல் அண்ட் அங்கே அவர் படுக்கும்போது அந்த டாய்லெட் டர்ட்டியாக இருந்தது. அப்போ யாரோ ஒருத்தர் கூப்பிட்டுட்டு க்ளீன் பண்ணுங்கப்பா இந்த டாய்லெட் கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க உங்கள் ஃபாதர் பார்த்துக்கணுமானா நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க. அந்த டைமில் அவர் என்ன நினச்சாரு, கண்டிப்பாக என்ன லைஃப்பில் முடிஞ்சால் ஐ வில் பில்ட் அ ஹாஸ்பிட்டல். அவர் சின்ன வயசுலேருந்து தெரியும், மிகப்பெரிய விஷனரி. He was not only a visionary but he was a multifaceted individual, and he had the foresight to think that this hospital can develop into a major health facility at affordable care so that people could come and attend the services. அவர் எதை நினச்சாலும் சட்டுன்னு சாதிப்பார். அது ஒரு ஸ்பீட் ஆஃப் ஒர்க். He was so simple that he used to make rounds every day and he used to talk to everyone, right from low grade to the highest grade. He would often interact with the doctors and ask suggestions from us as to how to improve the hospital. டவுன் டு எர்த், அது டாக்டராக இருக்கட்டும், எம்ப்ளாயியாக இருக்கட்டும், அவங்களோட பழகிற விதம் எல்லாமே ஒரு அட்ராக்ட் பண்ணுற ஒரு தன்மையில் இருந்தது. அப்போ ஒரு பெரிய ரவுண்ட்ஸ் வரும்போது ஒரு பேஷண்ட் நேபாளிலேருந்து வந்தாங்க, பிரெயின் டெட்னு சொல்லிட்டு வரும்போதே ரொம்ப அந்த சொல்லிட்டு ஐசியூவில் அட்மிட் பண்ணி ஒரு மோர் தென் 10 lakhs செலவாச்சு. பேஷண்ட் எக்ஸ்பைரி ஆகிட்டாங்க. அவங்க ரிலேஷன் சொன்னாங்க திரும்பி கொண்டு போக முடியாதுன்னு சொன்னோடனே ஐயாவே பெரிய சரி அவங்க என்னென்ன கிரீமெண்ட்ஸ் செலவுலாம் இங்கேயே பண்ணி இங்கேயே அவங்களுக்கு பில்லாம் கிளியர் பண்ணி கொடுத்து ஃப்ரீ பண்ணி கொடுத்து ரொம்ப இது மாதிரி பண்ணாங்க. எல்லாருக்கும் தெரியும் விஜயா ப்ரொடக்ஷன்ஸ் வாஸ் ஹிஸ் ப்ரொடக்ஷன் ஹவுஸ். அவர் அதில் ஒரு 60 மேலே மூவிஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கார் அவர் லைஃப் டைமில். ஹீ வாண்டட் அவருக்கு என்னென்னா இந்த மூவிஸில் எல்லாம் ஐ வாண்ட் டு கிவ் பேக் டு த சொசைட்டி வாட் ஐ ஹாவ் ஏர்ன் ஃப்ரம் தீஸ் மூவிஸ். ஸோ லெட் மீ ஸ்டார்ட் அ ஹாஸ்பிட்டல்னு அவர் மனசில் நினச்சிட்டு ஸ்டுடியோவில் சின்ன இடம் எடுத்துகிட்டு அதிலேயே அவர் இந்த ஒரு 30-bedded ஹாஸ்பிட்டல் ஸ்டார்ட் பண்ணார். ஆக்சுவலாக இந்த ஹாஸ்பிட்டல் நமது ஃபவுண்டர் நாகிரெட்டி ஐயாவுடைய கனவு. To bring the difference in someone's life, you need not to be very rich person or beautiful or perfect. You need to care. முக்கிய காரணமே மக்களுக்கு எப்படியாவது பணி செய்ய வேண்டும். His vision was always to serve to the poor people. அப்போது சென்னை தான் பெரிய மெடிக்கல் ஹப். ஸோ ஆந்திராலேருந்தோ கர்நாடகாலேருந்தோ கேரளாலேருந்தோ கல்கட்டாலேருந்தோ நிறைய பேர் வருவாங்க. ஃபர்ஸ்ட் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் இங்கே நடந்தது, விஜயா ஹாஸ்பிட்டலில் நடந்தது. அது பண்ண அப்புறம் she lived for another 15 years I think after the first heart transplant. அத்தனை ஸ்பெஷாலிட்டிஸும் ஒரு ஷெல்டருக்குள்ளே கொண்டு பப்ளிக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணி ஆரம்பித்த மருத்துவமனை தான் இந்த விஜயா மருத்துவமனை. நர்சிங் கேரை பொறுத்தவரையும் எங்கள் ஹாஸ்பிட்டல் மாதிரி எந்த ஹாஸ்பிட்டலும் இருக்காது. எல்லாருக்கும் நல்லது பண்ணுறது தான் நினைப்பாங்க. பெரியய்யா காலத்திலேருந்து பேஷண்டோட சர்வீஸ் தான் ஃபஸ்ட்டு எங்களுக்கு சொன்னது. அதுலேருந்து இது வரைக்குமே நாங்கள் பேஷண்ட்டோட கெரியரை பற்றியும் அவங்களுடைய நலன்களை பற்றி தான் நாங்கள் என்றைக்குமே யோசிக்கிறது. நான் கிட்டத்தட்ட ஒரு மோர் தென் a decade இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கேன். இந்த ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக கார்பரேட் ஹாஸ்பிட்டல்னால பயமாக இருக்கும். ஏன்னாக்கா சார்ஜஸ் நிறைய பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை, காம்படென்சி ஆஃப் டாக்டர்ஸ் பார்ப்பாங்க. இதெல்லாம் பார்த்து நான் முதல்ல வரும்போது ரொம்ப பயந்துட்டேன். எப்படி இருக்குமோ, எவ்வளோதான் என்ன தீர்த்து கட்டிடுவாங்க அப்படின்ற அளவுக்கு. ஆனால் இங்கே பார்த்தாக்க குவைட் சர்ப்ரைசிங்காக இருந்தது. ஏன்னாக்கா ஒரே ஒரு நாளில் சின்னசுவாமி டாக்டர் அவங்க எல்லாம் இருந்தாங்க, அப்புறம் கணேசன் சார், டாக்டர் சங்கீதா, இவங்க எல்லாம் ரொம்ப ஊக்கம் கொடுத்துட்டு ஒரே ஒரு நாள்லேயே எனக்கு ஆப்ரேஷன் இது பண்ணிவிட்டு கல் இருந்தது, அது ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு அன்றைக்கி ஈவினிங்கே என்னை அனுப்பி விட்டாங்க. லாப நோக்கத்தோடு ஆரம்பித்த ஹாஸ்பிட்டல் அல்ல இது. பொதுமக்களுக்கு சேவை செய்ய வேண்டும், அதே போல் பொது ஜனங்களும் இதில் பயன்பட வேண்டும் என்று ஆரம்பித்த ஹாஸ்பிட்டல் தான் இது.
அதனால தான் இதில் கிட்டத்தட்ட 1200 ஸ்டாஃபும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. I am Dr. Dolly Lakhani. Dr. S.R. Subramanian, Prabhakar Konduru, Jagannath Reddy, Ramanathan, Balamurgan, Sridhar, Ranganathan Jyoti. I've been here since 1988. 20 years வேலை செய்தேன். I mean, more than 2 decades. 2000 பிப்ரவரியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக பணியாற்றி கொண்டு இருக்கிறேன். 2007 ட்ரைனிங் முடிச்சுட்டு இங்கே 14 years I am working as a senior consultant cardiologist. காது மூக்கு தொண்டை மருத்துவர், nuclear medicine physician in charge of nuclear medicine department, கார்டியாலஜிஸ்டாக இருக்கேன். Consultant nephrologist. senior consultant vascular surgeon. பிளாஸ்டிக் சர்ஜரியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இங்கே எல்லாமே அவைலபிளாக இருக்குது. வி ஆர் டூயிங் எவ்ரி திங், right from reconstructive surgery, congenital anomalies, microvascular surgery, cosmetic surgery. In fact, கொஞ்சம் வருஷம் முதல்ல வந்து we were one of the few hospitals to first come up with a dedicated breast unit. விஜயா ஹாஸ்பிட்டலில் பார்த்தா we had the best pediatric and neonatology department. Neonatology department டாக்டர் எஸ் ஜெயமன் சொல்லிட்டு அவங்க very very senior neonatologist. அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒரு they started a DNB program. You are associated with the national board in Delhi and then you start DNB programs. அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண ப்ரோக்ராம் in Vijaya was gynecology and neonatology. அதுக்கப்புறம் தான் கார்டியாலஜி ப்ரோக்ராம் வந்தது எங்களுக்கு அண்ட் அதர் சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் வந்தாச்சு எங்களுக்கு in Vijaya. So இப்போ பார்த்தா we are running more than 6 DNB programs connected associated with NBE Delhi. Our department, the pediatric department, was one of the earliest to be recognized by UNICEF as mother and baby friendly hospitals of the country. The entire lot of pediatric care is now provided under one roof in this child friendly ambience, with cartoon characters adorning the walls of the outpatient, inpatient and play areas, along with the neonatal intensive care located with the maternal services. I was sitting in MGR Medical University. I wanted to visit the Vice Chancellor over there. நான் எதுக்கோ போனேன் அங்கே பேசுகிறதுக்கு. Suddenly அந்த உட்காரும்போது I had a thought that why can't we have a mother's milk bank. பட் ஒரு ஃபியர் இருந்தது, இந்த மதர்ஸ் மில்க் ஏதாவது நம்ம பண்ணி ஏதாவது தப்பாச்சுன்னா பேபி ஏதாவது ஆகிடுமான்னு ஒரு ஃபீலிங் இருந்தது. பட் ஐ வென்ட் டு கேல்கட்டா. I spoke to மில்க் பேங்க் இன் உதய்பூர். அவங்களுக்கு எல்லாம் I found out ரிசர்ச் பண்ணேன் ஒரு 1.5-2 years பண்ணிவிட்டு I found out that it is the safest and the best thing to do to save a preterm baby. ஒரு பேபி born preterm, மதருக்கு என்ன இருக்கும், மதருக்கு என்ன இருக்குது, I want to save my baby. அந்த பேபி சேவ் பண்ணோம்னா அந்த பால் வேணும். அந்த பால் இந்த அம்மா கொடுக்க முடியாது. மதர் cannot give because mother is weak. Mothers cannot do it. அந்த டைமில் if you give that precious milk to that baby will get saved. அந்த இது ஸ்டார்ட் பண்ணிவிட்டு I had a machine got a machine from Ahmedabad, சில்லர் எல்லாம் வாங்கிட்டு ஒரு சிம்பிளாக ஒரு 4 lakhsக்குள்ளே முடிச்சுட்டு we put a SOP. how to go about it, எப்படி பண்ணணும், எப்படி கரெக்டாக அந்த இது ஃபாலோ பண்ணணும். இன்னைக்கு இது வரைக்கும் my team, my milk bank team is still following it and we have saved more than 1,000 babies. That is what I feel, so proud that we have started something which we are giving back to the community and saving these babies. And the mother's blessings நமக்கு எப்பவுமே இருக்கும் because my baby has been saved in Vijaya. Our urology department has grown to a leading star where it has been standing in the top 5 departments, urology centers by various newspaper and other magazine surveys. He wanted to bring cardiology or specialty எடுத்துன்னு வரலாம் and he wanted to bring that. So he brought the cardiac team from Apollo-லேருந்து வந்தாங்க. ஒரு 2 டாக்டர் வந்துட்டு இங்கே cardiology department ஓப்பன் பண்ணாங்க. 1996ல ஓப்பன் பண்ணாங்க. இன்னைக்கு பார்த்தா cardiology is the super specialty and in Vijaya we are known for our cardiology team and cardiothoracic team. Our obstetric and gynecology was also run by Dr. Satyabama Reddy. ரொம்ப ஃபேமஸான ஒரு கைனகாலஜிஸ்ட் she was and she was a mother of gynecology. So அவங்க she joined a hospital when a gynecology department was open and நிறைய பேர் ஆந்திராலேருந்து வருவாங்க to get to have babies over here and to get treated over here and all that. When it comes to emergency department, it caters to all trauma service, head injuries to spinal injuries, investigated as early as the patient is admitted and the treatment is started.
One of the special additions which is not available in other major hospitals in the city is the hyperbaric oxygen treatment facility, which is available only at Vijaya Institution. The specialty team includes the basics medical sciences like the medicine, surgery, obstetrics and gynecology, the pediatrics. Apart from this, we have got the diabetic clinic, diabetic foot clinic, respiratory medicine, surgical oncology, medical oncology, radiation oncology, nephrology. Lot of transplants have been done in the trust hospital so far. This is one of the earliest trust hospital to start doing renal transplant in the city, and it is continuing to do so. So we had we had mixture of all the best consultants in every department. So nijamave paatha Vijaya was very lucky because at the time we got the best from the consultants group, the best treatment for an ICU patient. இப்போ ஒரு ICU patient வந்தால் why they come into the ICU? Because they're critically ill. It can be any disease. It can be cardiology, pulmonology, respiratory disease. It can be sepsis. எது இருந்தாலும் இருக்கலாம். இதுக்கு you need the best care, best specialist care. Specialists இருக்காங்க அதுக்கு. இப்போ pulmonology இருக்காங்க, cardiology இருக்காங்க. ஆனால் critical care specialists ஒரு group இருக்குது. அந்த group they will look at the patient with a different angle. அந்த ஆங்கிளில் பார்த்துட்டு அந்த ப்ரைமரி டாக்டரோட உட்காந்துட்டு they will sit together, decide the best form of treatment for that patient and see that he gets the best and make sure that the stay is shorter for the patient and he gets well and gets discharged very fast from the hospital. மேலும் காது மூக்கு தொண்டை பிரிவு ஆரம்பத்தில் மிக மிக சாதாரணமான ஒரு பிரிவாக இருந்தது. டான்சில் போன்ற மிக சாதாரண ஆப்ரேஷன்கள் செய்து கொண்டு இருந்தோம். இப்போது படிப்படியாக உயர்ந்து என்னுடைய மகனுடன் சேர்ந்து ஸ்கல் பேஸ் ஆப்ரேஷன் வரைக்கும் செய்கிறோம். அதாவது மூக்கின் துவாரம் வழியாக மூளையில் இருக்கக்கூடிய கட்டிகளை எடுக்கக்கூடிய தன்மையை இப்போது பெற்று கொண்டிருக்கிறோம். மாஸ்டர் ஹெல்த் செக்கப் பார்த்தா நிறைய பேர் வராங்க மாஸ்டர் ஹெல்த் செக்கப்புக்கு. ஸோ மிஸ்ஸஸ் ஆராத்னா ஹேஸ் introduced a proper flow for this kind of health checkups to be done in a proper manner within 4 hours குள்ள முடிச்சிடுவாங்க. அதுக்குள்ள ரிப்போர்ட்டும் வந்துடும், கன்சல்டேஷனும் ஆகிடும் with the consultant. ஸோ அந்த மாதிரி எங்கேயுமே நடக்கல சென்னையில், where the same day the patient is seen and sent back home by 2:30. நாங்களாம் இங்கே வரும்போது வேலைக்கு வந்தப்போ லெபார்ட்டரியில் எல்லாமே மேனுவலாக ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. நாங்கள் எல்லாம் ப்ராசஸ் பண்ணுறது எல்லாமே. பட் இப்போ நாள் ஆக என்ன ஆச்சுன்னா நாங்கள் ஃபுல்லி ஆட்டோமேட்டட் மிஷின் வரைக்கும் இப்போ நாங்கள் ஒர்க் பண்ணுற அளவுக்கு நாங்கள் வந்திருக்கோம். மேம்ரெட்னு சொல்லிட்டு இட்ஸ் இன்ஃப்ராரெட் மிஷின் which detects breast cancers. அது எப்படின்னா it is not what do you call, it is not invasive. The camera, if you lie down on the table, the patient lies down on the table, the camera is underneath the table and it goes around and checks where the heat points are in the breast. And the pick up பண்ணிட்டு அது அல்ட்ராசவுண்டில் பார்த்தா அது மேட்ச் பண்ணிடுவாங்க. பார்த்தா உடனே we pick up breast cancer the earliest stage. அந்த மாதிரி we started this thing I think 10 years back and today we have picked up so many breast cancers early stageல பண்ணிட்டு ட்ரீட் பண்ணி நல்லா ஆகி போயிட்டாங்க. ஸோ சைக்கலாஜிக்கலாக அந்த பேஷண்ட்டுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுப்பேன். நான் இருக்கேன், எங்களில் ஒருத்தர் கூட உங்கள் கூட வருவாங்க. அதனால் உங்களுக்கு அது தைரியமாக நீங்கள் இருக்கலாம், ஒன்றும் பயப்பட வேண்டாம், எதாக இருந்தாலும் நாங்கள் பண்ணிடுவோம், நாங்களும் கூட இருப்போம் அப்படின்றத நாங்கள் சொல்லி அவங்களுக்கு நாங்கள் புரிய வச்சு தைரியத்தை கொடுத்து அந்த சிட்டிங்கை நாங்கள் அந்த ப்ரொசீஜரை நாங்கள் பண்ண வைப்போம். ஸோ our patients get maximum care under one roof. They don't have to go anywhere else. நான் ஜாயின் பண்ணும்போது ஒரு 20 years back I joined in and I was looking at different parts of the hospital and seeing where எங்கெங்கே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம்னு பார்த்துட்டு இருந்தேன். அந்த டைமில் NABHன்னு சொன்னாங்க. NABH என்னன்னு தெரியல, but I read all that and found out that this is something which will bring quality and standard to a hospital. The progress in the educational front in the form of DNB postgraduates for our doctors, nursing courses and paramedical educational courses. நான் என்ன பண்ணேன்னா I used to go to every department. அந்த டிபார்ட்மெண்ட்டில் அந்த ரெஸ்ட் ரூம்ஸில் கூட போய் பார்ப்பேன். இது என்ன பண்ணும், இது எப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த கமிட்மெண்ட் இல்லைன்னா இன்றைக்கி இது நடக்காது. இன்னும் அந்த NABHும் வராது, NABலும் வராது. ஹெல்த் சென்டரில் பார்த்தீங்கன்னா இங்கே பெரிய தோட்டம் மாதிரி இருக்கும். உங்களுக்கு இயற்கையினுடைய பராமரிப்பு, இயற்கையினுடைய பிளெஸிங்ஸ் அதிகம், ஆக்சிஜன் லெவலும் அதிகம். இங்கே
அதனால் நோயாளிகள் வந்து நோயாளிகள்ன்றது அந்த எண்ணம் வராது. முதல்ல வந்து 40 பெட்டு தான் இருந்தது, இப்போ 750 பெட் இருக்குங்க மொத்தமாக. இதில் நம்ம இதில் இன்டென்சிவ் கேர் பிரிவு உண்டு, அறுவை சிகிச்சை தியேட்டர்ஸ் வந்து ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட்டு, அதே மாதிரி கேத் லேப்னு சொல்லுவாங்க, ரத்த நாள அறுவை சிகிச்சைக்கு, இருதய அறுவை கோளாறுக்கு எல்லாத்துக்கும் ஆஞ்சியோபிளாஸ்டி ஸ்டெண்டிங் பண்ணுற வசதி இருக்குது. இங்கே ஒரு ஏறக்குறைய ஒரு 1 லட்சம் பேஷண்ட்ஸுக்கு ஆஞ்சியோ பண்ணியிருக்கோம். ஒரு 50,000 பேஷண்ட்டுக்கு அறுவை சிகிச்சை பண்ணியிருக்கோம் இங்கே, இருதய அறுவை சிகிச்சை. ரெண்டாவது வந்துட்டு இங்கே வந்து சக்கரை நோய்க்கு பார்க்குறோம், மற்ற எல்லா மருத்துவ கண்டிஷன்ஸும் பார்க்குறோம். இப்போ கோவிட் வந்ததில் பெருந்தொன்று ஆற்றியிருக்கோம். நம்ம 2020 ஜான்வரியில் we prepared our team, எங்கள் மெடிக்கல் டீமும் நாங்களெல்லாம் இந்த மேனேஜ்மெண்ட்டில் we sat down and prepared for this worst coming pandemic. அப்போவே I'm talking about 2 months before it came. Upon I remember there was a meeting with all the hospitals. Health Minister had called all this, and when we all went there, என்னென்ன பிளான் போட்டிருக்கீங்கன்னு கேட்டார். So he said out of the 120 hospitals, 12 hospitals கொடுத்தாங்க that you can treat COVID patients and சொல்லிட்டு. அதில் விஜயா Hospital was one hospital. So I felt very proud that ஏதாவது ஒரு சர்வீஸ் பண்ணலாமே இந்த டைமில், கோவிட் டைமில். ஆனால் there was a big fear in the staff. நாங்களும் எங்கள் ட்ரஸ்டீஸ், அதர் ட்ரஸ்டீஸ் எல்லோரும் சேர்ந்துட்டு, the younger trustees, we decided that we have to give the best to the staff and to the consultants and to the doctors who will be visiting the COVID wards. இந்த கோவிட்ல நாங்கள் நிறைய சிரமப்பட்டிருக்கோம், ஆனாலும் எங்களுக்கு ஒரு பக்கபலமாக இருந்து எங்களோட சிஇஓ மேடம் எங்களை வழி நடத்தியிருக்காங்க. இப்போ வேக்சினேஷன் தான், இட்ஸ் now everybody is scrambling for vaccination because அது மட்டும்தான் அவங்க it will save our lives for the future. So vaccination பார்த்தா we have given more than 11 to 12,000 vaccinations in the past 3 months, and we've still continuing, இப்போ கண்டினியூ பண்ணிட்டே இருக்கோம். We are going to give another 10,000 and waiting for the government to give us more and more because we've got a beautiful vaccination center. கண்டிப்பாக அங்கே வந்துடுவாங்க. அங்கே we have social distancing, we have a persons looking after the patients. போஸ்ட் வேக்சினேஷனும் உட்கார வச்சுட்டு கவுன்சில் பண்ணுறாங்க, ப்ளஸ் சர்டிஃபிகேட் பற்றி பேசுகிறாங்க. ஸோ and the second dose பற்றி பேசுகிறாங்க. So all this is being done in a center where vaccinations is being provided. 2019 ஏப்ரலில் விஜயா மெடிக்கல் எஜுகேஷனல் ட்ரஸ்ட்டில் 2 new trustees induct ஆனாங்க, ஸ்ரீமதி ஆராத்னா ரெட்டி and ஸ்ரீ பி நாகிரெட்டி ஜூனியர். And இவங்க young blood, so they want to bring about a total change in the way the systems are running and give a new look to the hospital, or new look கொடுக்கலாம்னு சொல்லிட்டு, completely paperless, so that the IT system should be developed very strongly. So அதிலும் they're engaging many IT personnel so that they can develop the system and make it very strong. And my dream was to have a cancer center because that is another part of something which we have forgotten during the COVID times, but we have cancer patients who are waiting to be treated with affordable rates. Adhan Vijaya is known only for treating for affordable rates, so I'm trying to plan a big cancer center with the latest equipments. உழைப்பாளி வந்து வேலை செய்யணும்னா நான் அவங்களுக்கு நல்லா வயிறு நிறைய சாப்பாடு வேணும். அந்த சாப்பாடு கொடுத்து எங்களுக்கு எதுவும் உடம்பு சரியில்லைன்னா நல்லா மருத்துவம் பார்த்து நல்லா டாக்டர்ஸ் இது பண்ணி எல்லாமே இது வரைக்கும் பண்ணியிருக்காங்க. அந்த காலத்தில் வர டாக்டர்ஸ்க்கு வந்து வெளியிலேருந்து வரவங்களுக்கு இங்கே இருக்கிறதுக்கு இடம் இல்லாத போது பெரிய வந்து நிறையா வந்து இங்கே எங்களுக்கு இருக்க இடம் கொடுத்துருக்காரு. நர்சஸ்க்கு, டாக்டர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே எங்கள் உழைப்புக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஊதியம் கொடுக்குறாங்க. அந்த ஊதியத்தையும் இந்த மாத கடைசியிலே எங்களுக்கு இப்போ நாளைக்கு ஏதாவது நாங்கள் பண்ணணும், எங்களுக்கு வேணும், ஒரு ஃபீஸ் கட்டினாலும் இன்றைக்கி எங்களுக்கு சம்பளம் வந்துடும், நாளைக்கு நம்ம ஃபீஸ் கட்டிடலான்ற ஒரு தைரியத்தில் வந்து நாங்கள் எப்போதுமே இருப்போம். அது மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற ஒவ்வொரு எம்ப்ளாயீஸுமே எல்லாருமே இன்வால்மெண்ட்டோடு இங்கே பேஷண்ட்ஸ்க்கு சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. எங்களுடைய தேவைகள் என்னென்ன எங்களுக்கு தரணும்னு அவங்க நினைக்கிறாங்களோ அத்தனையும் எங்களுக்கு தந்திருக்காங்க. ஒரு குறை இல்லாமல் பேஷண்ட்ஸ் எப்படி வழி நடத்தினாங்களோ அதுபோல் இந்த எம்ப்ளாயீஸும் வழி நடத்தியிருக்காங்க. நர்சிங் ஸ்டூடெண்ட்டாக இங்கே ஜாயின் பண்ணிவிட்டு இங்கேயே ஸ்டாஃபாக ஜாயின் பண்ணி ட்ரைனிங் எங்கே எடுத்தேன், ஜாயினிங் எங்கேயே, இன்சார்ஜ் போஸ்டிங், அதுக்கப்புறம் மல்டி யூனிட்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன். எல்லா டிபார்ட்மெண்ட்டும் போயிட்டு சீனியர் நர்சிங் ஆஃபீஸர், நவ் ஐ எம் இன் த அட்மின் லெவலில் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் ட்ரஸ்டீஸ் எல்லாருமே ரொம்ப அன்பாகவும் ரொம்ப கைண்டாகவும் இருப்பாங்க எங்கள்கிட்ட. நான் விஜய் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறதுக்கு காரணம் வந்து ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது. இங்கே வந்து ஒரு ஒர்க்கிங் என்வாயன்மெண்ட் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எங்களுடைய பங்களிப்பு ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டலோட நிர்வாகம் கொடுக்குற ஒரு ஒத்துழைப்பு
என்னுடைய குடும்பம் எப்படி இருக்குதோ அது மாதிரி தான் இங்கே மருத்துவமனையில் வேலை செய்கிற ஒவ்வொரு தொழிலாளர்களும் ஒரு குடும்பமாக இணைந்து செயல்படுகிறோம். ஃபேமிலியை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா 18 இயர்ஸில் நான் இங்கே வேலைக்கு ஜாயின் பண்ணேன். என்னோடய ஃபேமிலியோட ஒவ்வொரு இதுலேயும் வந்து விஜயாவோட பங்கு இருக்குது. நான் 5 வருஷமாக அட்டண்டன்ஸ் லீவே எடுக்காமல் அட்டண்டன்ஸ் அவார்டு வாங்கும்போது பாரதி மேடம் சொல்லுவாங்க, லேடிஸ்க்கு வந்து ஜென்ஸ் நல்லா வேலைக்கு வந்துடலாம், ஆனால் லேடிஸ் வந்து வேலை செய்யறதுங்கிறது குடும்பத்தையும் பார்த்துட்டு வேலையும் பார்த்துட்டு செய்யறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம். அந்த பொம்பளைங்களுக்கு தான் நான் எப்போவுமே சப்போர்ட் பண்ணுவேன்னு மேடம் சொல்லுவாங்க. அந்த வார்த்தையை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதில் நான் ஒருத்தின்னு நினைக்கும் போது இன்னும் சந்தோஷமாக இருக்குது. எனக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் இங்கே கொடுத்து நான் என்னோடய குடும்பத்தை எங்கே பார்த்து எல்லாம் போயிட்டுருக்கேன். இங்கே உள்ள ஒர்க்கில் என்னுடைய லைஃப் ஃபுல்லாக இங்கே தான் நல்ல திருப்தியாக இருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய குடும்பம், ஊர் எல்லாமே இது விஜய் ஹாஸ்பிட்டல் தான். எப்படி நாங்கள் தேங்க் பண்ணுறதுனே தெரியல. ஒரு தாய் வீடு எதுனா இதுதான் எங்களுக்கு தாய் வீடு. அந்த ஹாஸ்பிட்டலோட நானும் இணைந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது. அன்புன்ற இடத்துக்கு இங்கே தான் பேர் போயிருக்கு. ஒரு ஹாஸ்பிட்டல் என்று சொல்வதை விட ஃபேமிலி என்று தான் சொல்ல வேண்டும். I am very happy to say it's almost a second home for me. I am indebted to Sri Nagareddy Garu, Sri Venugopal Reddy Garu, Sri Venkatram Reddy Garu. They were our previous managing trustees, and without their help and their support and their encouragement, Iniki I would not be sitting as a managing trustee and a CEO and achieved what we all have achieved, because they were the backbone and pushing me and telling me, yes, go ahead and do it. So Partha, next year to 2022 we are marching towards a golden jubilee, and we are all preparing to celebrate in a very big way, so that we all live with those memories. இந்த அடையாளத்தை மாற்றவே முடியாது. எவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் எங்கேருந்து வந்தாலும் இந்த ஹாஸ்பிட்டலுடைய தனித்தன்மையை வந்து யாராலையும் பிரித்து எடுத்துகிட்டு போக முடியாது. On the occasion of this golden jubilee of this hospital, I wish gain more and more name and fame and become one of the internationally accredited hospitals of the country. I promise with humility that I'll try to do my best and carry on the tradition of care and serve, a hallmark of Vijaya Hospital. இவங்க மேலும் மேலும் இதே போல் அடுத்த நூறாண்டையும் அவங்க செலிப்ரேட் பண்ணணும். அவங்களுடைய சேவை இந்த மக்களுக்கு ரொம்ப தேவைன்றது என்னால் எப்படி எடுத்து சொல்கிறது, எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் இவங்க எடுத்திருக்கிற இந்த பணியில் இன்னும் மேலும் மேலும் நல்லா வரணும். விஜயா அப்படின்றது வந்து வெற்றின்னு சொல்லுவாங்க, அதுக்கு ஒரு மறுபெயர் வெற்றின்னுவாங்க. அந்த பெயர் வைத்ததுனால என்னமோ 50வது வருஷத்தை கொண்டாட போகிறோம். மக்களுக்கு இந்த மருத்துவ சேவையை இவங்க தொடர்ந்து செய்யணுன்றதை நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். To serve the society, the community in and around and in the world, that they can come here with the feeling that they will not be spending too much money and will get the best treatment. So I hope that we will see that day also.